முருகப்பெருமான் சூரனை சம்காரம் செய்து வதம் செய்யவில்லை. முருகப்பெருமான் கடவுள்களின் அவதாரங்களில் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு இதுதான். சூரர்களாக இருந்தாலும் தன்னுடைய விரோதிகளாக இருந்தாலும் எத்தனை பிழைகள் செய்தாலும் அவரை அனுகரித்து ஆட்கொள்ளும் எம்பெருமான் சூரனையும் வதைத்து வேலும் மயிலுமாக சேவல் கொடியாக தன்னகத்தே கொண்டு அருளாட்சி செய்த முருகப்பெருமான் கருணையின் கடல்தான். திருச்செந்தூரிலே வதம் செய்த முருகப்பெருமான் கடலென்று கருணையாக ஆர்ப்பரித்த பகவான். செந்தூரிலே வதம் செய்த பகவான் சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே வதம் செய்து முருகப்பெருமான் கருணை கடலாக இருந்து அருள்பாலிக்கும் திருக்காட்சி. வெற்றிவேல் முருகனுக்கு. எத்தனை தவறுகள் செய்தாலும் பிழைகள் செய்தாலும் பொறுத்தருளும் பகவான் முருகப்பெருமான். ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் கருணையே கடலாக வடிவானவர். ஆகவேதான் சூரனை சம்காரம் செய்தார் தவிர்த்து வதம் செய்யவில்லை. சூரனை சம்காரம் செய்து அவரை சேவலும் மயிலுமா ஆறுமுகம் கொண்டு அருளாட்சி செய்து நமக்கு அனைத்து சௌகரியங்களையும் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கவில்லை எம்பெருமான். அனைத்து கர்மாக்களையும் வதம் செய்தது போல எப்படி இந்த 3 அசுரர்களை வதம் செய்தாரோ அதுபோல நாம் செய்த பிழைகளால் நமக்கு ஏற்பட்ட கர்மாக்களை வதம் செய்வதற்காகவே அவதாரங்களுக்கு அவதரித்த நோக்கத்தை நிறைவேற்றி 3 சூரர்களை சம்காரம் செய்து ஒவ்வொருவரையும் வதம் முருகனுக்கு